ஜெஃப்னா கலவை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் பேசவுள்ளான முக்கிய விடயங்களை பற்றித்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே பிரதான எதிர்க்கட்சிகளின் ஒன்றிணைவு வேலை திட்டம் மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் எரிபொருளை பெறுவதற்கான புதிய முயற்சி மற்றும் ஈரானின் எண்ணெய் வள மிக்க தீவு தாக்குதலுக்கு இலக்கான விடயங்கள் தொடர்பாக இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலேயே பார்க்கவிருக்கின்றோம். முதலாவது விடயமாக, இலங்கையில் உள்ள பிரதான எதிர்க்கட்சிகள் பலவாறாக பிரிந்திருந்த நிலையிலே தற்போது அவை எல்லாமே ஒன்றாக இணைந்து புதிய வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்காக இணைந்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் எதிர்க்கட்சிகள் பலவும் தங்களை மீள ஒன்றிணைத்து புதிய அரசாங்கத்திற்கு எதிராக தங்களை பலமான ஒரு கட்டமைப்பாக மாற்றுவதற்கு பல முயற்சிகளை எடுத்தாலும் கூட அவை எதுவுமே சாத்தியமாக அமையவில்லை. அந்த வகையிலே ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இடையிலே சில பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றாலும் கூட அதை கூட இன்னும் ஒரு பூரணமான வெற்றியை தரவில்லை என்றே அறிய முடிகின்றது. அந்த வகையிலே தற்போது ஜிஎல்பிடிஸ் மற்றும் அனுர பிரியதர்ஷன ஜாப்பா உள்ளிட்ட எதிர்க்கட்சி பிரபலங்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து தற்போது எதிர்க்கட்சிகள் பொது வேலை திட்டத்தின் அடிப்படையில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு தற்போது இணைந்திருக்கின்றார்கள். இது தொடர்பான ஊடக சந்திப்பு சில தினங்களுக்கு முன்பாக கொழும்பில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இடம்பெற்றிருக்கின்றது. குறித்த பொது வேலை திட்டத்திலே ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்று சொல்லி பல்வேறு தரப்பினர், மேலும் பிவுத்திரு ஹெலோருமிய சம்பிக்க ரணவக்கவின் தலைமையிலான கட்சி என்று சொல்லி பலரும் இதிலே இணைந்திருக்கின்றார்கள். இணைந்து தற்போதைய அரசாங்க காலப்பகுதியிலே ஜனநாயகம் மற்றும் சட்டவாட்சி என்பன கேள்விக்குள்ளாகி இருக்கின்ற நிலையிலே அவற்றுக்கு வலுச்சேர்க்கும் வகையில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த எதிர்க்கட்சிகளுடைய இந்த முயற்சிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய நெருக்கடியான காலகட்டத்திலே எதிர்க்கட்சிகளின் இந்த முயற்சி உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விடயம் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளையிலே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நேரடியான பிரதிநிதிகள் எவரும் இந்த ஊடக சந்திப்பில் பங்கேற்ற விடினும் கூட ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்காளி கட்சிகளான மலையக கட்சிகளின் பிரதிநிதிகள், குறிப்பாக மனோ கணேசன் மற்றும் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இந்த ஊடக சந்திப்பில் பங்கேற்றிருக்கின்றார்கள். அவர்கள் இதில் கருத்து தெரிவிக்கும் போது தாங்கள் இந்த விடயம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் கலந்துரையாடியதாகவும், அவர் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இடையே ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தை போகின்ற நிலையிலே அதிலே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திவிட்டு தாங்களும் இந்த பொது மேடையில் இணைவோம் என தன்னிடம் தெரிவித்தார் என்று சொல்லி மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் ஜிஎல்பிடிஸ் கருத்து தெரிவிக்கும் போது இந்த எதிர்க்கட்சிகளின் இந்த பொது வேலை திட்டத்தை ஜாப்பு மற்றும் கொள்கைகளை உருவாக்கி வெகு விரைவிலே நாங்கள் இதனை மக்களுக்கு பகிரங்கமாக அறிவிப்போம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக கடந்த சில மாதங்களாகவே இதற்கான முன்முயற்சிகள் ஜிஎல்பிடிஸ் மற்றும் அனுர பிரியதர்ஷன ஜாப்பாவினால் முன்னெடுக்கப்பட்டாலும் கூட அவை தற்போது பொது வெளியிலே தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் தற்போது இதிலே அணிதிரண்டு தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்காக இணைந்திருக்கின்றார்கள். இது எவ்வாறு இருப்பினும் இதிலே வடக்கு கிழக்கைச் சேர்ந்த தமிழ் கட்சிகள் இதில் எவையும் இதுவரைக்கும் பங்கேற்கவில்லை. அவர்கள் இது தொடர்பான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவும் இல்லை. இந்த நிலையிலே
எதிர்வரும் காலங்களில் அரசாங்கத்தினுடைய ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கு எதிராக தாங்கள் கடுமையாக இணைந்து ஒன்றாக பயணித்து எதிர்க்கட்சிகளாக நாங்கள் ஒற்றுமையாக செயற்பட்டு ஜனநாயகத்தையும் சட்டவாட்சியையும் நிலைநிறுத்துவதற்காக செயற்படுவோம் என்று சொல்லி வலியுறுத்தி இருக்கின்றார்கள். பார்ப்போம் எதிர்க்கட்சிகளுடைய செயற்பாடு எவ்வாறு அமையப் போகின்றது என. இலங்கையிலே எரிபொருளுக்கு சில வாரங்களாக ஒரு நெருக்கடியான நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எரிபொருள் கையிருப்பில் இருப்பதாகவும் மக்கள் தேவையற்ற பதற்றம் அடைய தேவையில்லை என்று சொன்னாலும் கூட மக்கள் மத்தியிலே சில வாரங்களுக்கு முன்னர் அந்த பதற்ற நிலை தொட்டியிருந்தது. ஆனாலும் கூட அது சில நாட்களுக்கு பின்னர் அந்த பதற்ற நிலை என்பது சற்று தணிந்திருந்தது. ஆனாலும் கூட தற்போது அந்த எரிபொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட்ட பின்னர் மக்கள் மத்தியிலே மீண்டும் ஒருவித அச்ச உணர்வு ஏற்பட்டதாகவே உணர முடிகின்றது. மக்களுக்கு அந்த அச்ச உணர்வு ஏற்பட்டது என்பதை தாண்டி அரசாங்கத்திற்கு ஒரு பயம் ஒன்று ஏற்பட்டிருப்பதாக உணர முடிகின்றது. குறிப்பாக மக்கள் மீண்டும் எரிபொருளுக்காக நீண்ட வரிசையில் காத்திருந்தால் நாட்டில் ஒரு நெருக்கடி நிலை உருவாகும் என்பதே அந்த அச்சத்திற்கான காரணம். அதற்கான ஒரு முன்னேற்பாடாக இலங்கை அரசாங்கம் எரிபொருள் நெருக்கடி வராமல் தவிர்ப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக அறிய முடிகின்றது. அதனோட கட்டமாக கடந்த வாரம் இந்தியாவிற்கு சென்ற இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் இந்திய அரசாங்கத்திடம் இது தொடர்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சு இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சு அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக இலங்கையிலே ஒரு நெருக்கடி நிலை எரிபொருளுக்கு ஏற்படுமாக இருந்தால் இந்தியாவினுடைய உதவியையும் ஒத்துழைப்பையும் இலங்கை அரசாங்கம் கோரியதாகவும் அதற்கு இந்திய அரசாங்கத்தின் தரப்பிலே ஒரு சாதகமான பதில் வழங்கப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த சந்திப்பிலே இந்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், இந்தியாவிடம் இலங்கை, மாலைதீவு உள்ளிட்ட சில நாடுகள் எரிபொருளுக்காக தங்களிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாகவும் தங்கள் நாட்டில் உள்ள எரிபொருளுக்கான தேவை மற்றும் எரிபொருளை சுத்திகரிப்பதற்கான வலு என்பவற்றை கருத்தில் கொண்டு நாங்கள் இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு உதவி செய்வதற்கான முடிவுகளை எடுப்போம் என்று சொல்லி வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையிலே இலங்கை அரசாங்கமானது இன்னொரு கட்டமாக ரஷ்ய தூதுவரையும் அண்மையில் சந்தித்து எரிபொருளுக்கான ஒத்துழைப்பை கோரியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அண்மையில் கொழும்பில் இடம்பெற்ற இந்த சந்திப்பிலே இலங்கைக்கான ரஷ்ய தூதருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபன அதிகாரிகள், திணைக்கள அதிகாரிகளும் கலந்து கொண்டு ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த விதத்திலே இலங்கையில் ஒரு எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்டால் ரஷ்யாவினுடைய ஒத்துழைப்பு எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி அந்த கலந்துரையாடலில் பேசப்பட்டிருக்கின்றது. அந்த நிலையிலே ரஷ்யா இலங்கைக்கு எந்த நேரத்திலும் உதவி செய்வதற்கு தயாராக இருப்பதாக ரஷ்ய தரப்பிலே வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இலங்கை அரசாங்கம் தற்போது ஒரு நிம்மதி பெருமூச்சை விடுகின்ற நிலையில்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே ஈரானினுடைய பாரசீக வளைகுடாவில் உள்ள ஹோர்மோஸ் அணையில் எல்லையிலிருந்து இந்தியாவினுடைய 2 கப்பல்கள் ஈரானினுடைய அனுமதியுடன் அங்கிருந்து வந்திருப்பதாக இந்திய அரசாங்கம் தற்போது உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. இந்தியாவிலும் இந்த எரிபொருள் எரிவாயுக்கான நெருக்கடிகள் ஆங்காங்கே ஏற்பட்டுள்ள நிலையிலே இந்திய அரசாங்கத்தினுடைய கப்பல்களுக்கு ஈரான் அரசாங்கம்
முழுமையான அனுமதியை வழங்கியிருக்கின்றது. குறிப்பாக இந்த கோர்முஸ் அணையூடாக எந்த கப்பலும் செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி ஈரான் அறிவித்திருந்த நிலையிலும் கூட இந்திய நாட்டினுடைய கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று சொல்லி ஈரான் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. அந்த வகையிலே 2 கப்பல்கள் இன்றைய தினம் அந்த அணையில் தாண்டி பாதுகாப்பான அந்த யுத்த சூழலற்ற பகுதிக்குள் வந்திருப்பதாக இந்திய அரசாங்கமும் அறிவித்திருக்கின்றது. இவ்வாறு இந்த எரிபொருள் பிரச்சனைகள் போகும் பொழுது இலங்கையில் உள்ள இடதுசாரி தலைவராக கருதப்படுகின்ற வாசுதேவ நாணயக்கார ஜனநாயக இடதுசாரி முன்னணியினுடைய தலைவர் வாசுதேவ நாணயக்கார அண்மையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். இலங்கையிலே எரிபொருள் மற்றும் எரிவாயுவின் விலைகள் அதிகரிக்கப்பட்டு அடித்தட்டு மக்களினுடைய வளங்கள் சுரண்டப்படுவதாகவும் அவர்கள் மீது வரிச்சுமை சுமத்தப்படுவதாகவும் குற்றஞ்சாட்டியிருக்கின்றார். இது அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் குளிர்விற்கின்ற ஒரு முயற்சி, இலங்கை அரசாங்கத்தினுடைய செயல் என்ற மாதிரி அவர் கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். அந்த வகையிலே இலங்கை அரசாங்கமானது பொதுமக்கள் மீது, அதாவது குறிப்பாக இந்த எரிவாயு மற்றும் எரிபொருட்களின் விலைகளில் வரிச்சலுகைகளை வழங்கி மக்களுக்கு சலுகை அடிப்படையில் எரிபொருளை விநியோகிக்க வேண்டும் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவிலோ தெற்கு ஆசியாவிலோ எந்த நாட்டிலுமே இந்த அளவிற்கு இலங்கையில் விலை அதிகரிக்கப்பட்டதை போன்று ஒரு விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படவில்லை என்றும், ஆனால் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டது தனக்கு ஆச்சரியம் அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த விடயத்திலே இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய செயற்பாட்டுக்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துதுகின்றதா என்று சொல்லியும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இலங்கையிலே உள்ள தனியார் எரிபொருள் நிறுவனங்களான ஐஓசி மற்றும் சினோஃபார்ம் நிறுவனங்களினுடைய அழுத்தத்திற்கு பணிந்தே இலங்கை அரசாங்கம் எரிபொருளுக்கான விலையை அதிகரித்திருக்கின்றது. அதுவும் குறிப்பாக பழைய கையிருப்பில் எரிபொருள் இருக்கும்போதே விலையை இவர்கள் அதிகரித்திருக்கின்றார்கள். இதுவும் ஒரு விதத்தில் இஸ்ரேல் அரசாங்கம் மற்றும் அமெரிக்க அரசாங்கத்தின் பங்காளிகளா இந்த அரசாங்கம் என்ற கேள்வியை எழுப்புவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையிலே மக்களுக்கு இந்த அரசாங்கம் விசுவாசமாக செயற்படுவதாக இருந்தால் வரிச்சலுகையை நீக்கி எரிபொருள் மற்றும் எரிவாயுவை விநியோகிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கருத்து வெளியிட்டிருப்பதுடன், சர்வதேச நாணய நிதியத்தின் பொறியில் சிக்கியுள்ள அரசாங்கத்தால் வேறு எதுவும் அதாவது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பொறியில் சிக்கியுள்ள இலங்கை அரசாங்கத்திடமிருந்து வேறு எதையும் நாங்கள் இதில் எதிர்பார்க்க முடியாது என்றும் விசனம் வெளியிட்டிருப்பதுடன், கடந்த காலங்களிலே ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் IMF-உடன் செய்த ஒப்பந்தத்திற்கு அமையவே இலங்கை அரசு இவ்வாறான ஒரு நெருக்கடியில் சிக்கியிருப்பதாகவும் விசனம் வெளியிட்டிருக்கின்றார். ஈரானின் முக்கிய எண்ணெய் வளம் சுரக்கின்ற ஒரு பகுதியாக கருதப்படுகின்ற கார்கிவை இலக்கு வைத்து அமெரிக்க படை தாக்குதல் ஒன்றை நடத்தியிருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இதன் மூலம் ஈரானினுடைய 190% எண்ணெய் வளம் இருக்கின்ற பகுதி அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு உள்ளான விடயம் எதிர்வரும் காலங்களிலே உலக அளவிலே எரிபொருளுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி நிலையை உருவாக்கும் என்று சொல்லி அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றார்கள். இதனை இவ்வாறு இருக்க, தாங்கள் கார்க் தீவிலிருந்து எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபடுவதாக ஈரான் அரச தரப்புகள் சில தெரிவிக்கின்றன. எது எவ்வாறு இருப்பினும் ஈரானினுடைய முக்கிய பகுதியில் தாங்கள் தாக்குதலை நடத்தியிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். இவை இவ்வாறு ஒருபுறம் இருக்க, ஈரான் தன்னுடைய படையை பலத்தை வெளிப்படுத்தும் விதமாக கடலுக்கு அடியிலே மிகப்பெரிய ஒரு சுரங்கம் ஒன்றிலே மிகப்பெரிய அளவில் ஆயுதங்களையும் கடல் வழியாக சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய
ட்ரோன்கள் உள்ளிட்ட கப்பல்கள் என்று அதிநவீன ஆயுதங்கள் தொடர்பான காணொளி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. ஈரான் அரச தொலைக்காட்சியிலே இந்த காணொளி வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஹோர்மூஸ் அணையூடாக செல்கின்ற கப்பல்கள் இலக்கு வைத்து தகர்க்கப்படும் என்று சொல்லி ஈரான் அறிவித்துள்ள நிலையிலே கடலுக்கு அடியிலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு சுரங்கம் ஒன்றை அமைத்து அந்த சுரங்கத்திலே ட்ரோன்கள் மற்றும் கப்பல்களை தாக்கக்கூடிய ஆயுதங்களை காட்சிப்படுத்தி ஈரான் அரச தொலைக்காட்சி வெளியிட்டிருப்பதானது பலரையும் அதிர்ச்சி கொள்ள வைத்திருக்கின்றது. இது ஒரு புறம் இவ்வாறு இருக்கு. அமெரிக்காவினுடைய தாக்குதல்களுக்கு ஈரானின் அரச இஸ்லாமிய படை ஒரு உத்தியோகபூர்வ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. மத்திய வளைகுடாவிலே இருக்கின்ற அமெரிக்க தளங்கள் அனைத்துமே சட்ட ரீதியாக தாக்குதலுக்கு இலக்காக்கப்படும் என்று சொல்லியும் அந்த தளங்களில் இருக்கின்ற பொதுமக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று சொல்லியும் ஈரானினுடைய படை அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக ஈரானினுடைய மிக முக்கிய ஒரு படையாக கருதப்படுகின்ற இஸ்லாமிய அரச படை இதற்கான அறிவிப்பினை விடுத்திருக்கின்றது. இது மீளவும் மத்திய கிழக்கிலே அந்த போர் பதற்றத்தை அதிகரிக்கின்ற ஒரு அறிவிப்பாகவே பார்க்க முடிகின்றது. அந்த வகையிலே நிலைமை இவ்வாறு போகும்போது இந்த ஹோர்முஸ் அணையூடாக இந்தியாவிற்கு மட்டும் சலுகை வழங்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது. இந்தியாவினுடைய எரிவாயு தாங்கிய கப்பல்கள் அந்த ஹோர்முஸ் அணையூடாக செல்வதற்கு ஈரான் அரசாங்கம் அனுமதித்திருக்கின்றது. இதுவும் ஒரு விதத்தில் ஒரு பேசுபொருளாகவே பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையிலே ஈரான் நாட்டிலே இவ்வாறான தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்ற பொழுது ஈரான் நாட்டிலிருந்து 3 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வெளியேறியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக அந்த நாட்டிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு போர் பதட்டம் நீடிக்கின்ற நிலையிலே அந்த நாட்டிலிருந்து மக்கள் வெளியேறுவதாக UNHCR அமைப்பு அறிவித்திருக்கின்றது. மேலும் ஆப்கானிஸ்தானுக்கு ஆயிரக்கணக்கிலே மக்கள் படையெடுத்து செல்வதாகவும் அச்சுறுத்தல் காரணமாக ஈரானில் இருக்க முடியாது என்று கருதுபவர்கள் வெளியேறி செல்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் புதிய உச்ச தலைவர் தொடர்பான தகவல்களை அளிப்பவர்களுக்கு 1 கோடி அமெரிக்க டாலர் பெறுமதியான பணம் வழங்கப்படும் என்று சொல்லி அமெரிக்க அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக 1 கோடி ரூபாய் அமெரிக்க டாலர் என்பது இலங்கை பெறுமதியிலே 300 கோடிக்கும் அதிகமான ஒரு பணமாகும். அந்த வகையிலே ஈரான் நாட்டினுடைய உச்ச தலைவருக்கு அமெரிக்கா விதித்திருக்கின்ற தொகை என்பது பலரையும் புருவம் உயர்த்த வைத்திருக்கின்றது. இவ்வாறு நிலைமை இருக்கின்ற போது அமெரிக்கா நாட்டுக்குள்ளேயே ஒரு தற்கொலை தாக்குதல் ஒன்று நடத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு அது அமெரிக்க பாதுகாப்பு தரப்புகளினால் தற்போது முறியடிக்கப்பட்டிருப்பதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஈரானிலே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகளுடைய தாக்குதல் ஈரானில் நடந்து வரும்போது அதற்கு சமாந்தரமாக அமெரிக்கா நாட்டுக்குள்ளேயே ஒரு ஜூத வழிபாட்டு கட்டிட தொகுதிக்கு அருகிலே ஒரு வாகனத்திலே ஒரு தற்கொலை தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு அது இறுதி நேரத்தில் முறியடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையிலே அந்த தாக்குதலின் பின்னணியில் ஈரானுக்கு தொடர்பு இருக்குமா என்று சொல்லி தற்போது கேள்விகள் எழுந்திருக்கின்றது. இந்த நிலையிலே இந்த 2 தரப்புகளும் இவ்வாறு மாறி மாறி போர் பதற்றத்தை அதிகரிக்கின்ற வேலைகளை செய்து வரும் நிலையில் இது எங்கு போய் முடிய போகின்றதோ என்று சொல்லி பலரும் அச்சத்தை எழுப்பி வருகின்றார்கள். இன்றைய நாளில் முக்கியமான பேசுபொருளான விடயங்களை பற்றி பார்த்தோம். அந்த வகையில் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலையமுதன். நன்றி, வணக்கம்.